நான் திருத்தணி கல்யாணத்துக்கு போயிருந்தேங்க. இது பஸ் டிப்போவாண்ட இருக்குதுங்க இந்த சத்திரம். எஸ்விகே பேலஸுங்க. இந்த மண்டபம் பாருங்கள் எப்படி இருக்குது, அழகாக ஜொலிக்குது. இது உள்ளங்க உள்ள வெத்தலை இந்த பீடாலாம் வச்சுருந்தாங்க. அது எவ்வளோ அழகாக பொம்மைங்க செட் பண்ணி எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க பாருங்கள். இது மண்டபம் உள்ளங்க, ரிசப்ஷன் நடக்கிற இடத்துலங்க. இது எல்லா ஜனங்க போயிட்டு இருக்காங்க. நான் என்ன பண்ணேன்னா, சரி நம்மளும் போகலாம் அப்படின்னு ஒரு ஜனமாக போயிட்டுருக்காங்க மேலே ஸ்டேஜுக்கு. சரி நான் அவங்கள பார்த்துட்டு நான் சரி அப்படியே நடந்து போயிட்டு இருக்காங்க ஸ்டேஜுக்கு போகலாம்னு சொல்லிட்டு. ஸ்டேஜுக்கு போகிறதுக்காக அப்படியே மெல்லமாக போயிட்டு இருக்கேங்க. நான் அங்கே பார்த்தா எல்லாம் க்யூவில் நின்றுட்டு இருந்தாங்க மேலே ஏறுறதுக்கு ஸ்டேஜுக்கு, ரிசப்ஷன் மேலே. அதனால் நானும் ஜனங்களோட ஜனமாக நின்று கொஞ்சம் கொஞ்சமாக போன பிறகு நம்மளும் போகலான்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேங்க. எல்லோரும் இது மேலே தாங்க, இது ஸ்டேஜ் மேலே போகிற இடங்க. இது மேலே பாருங்கள் எப்படி டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க ஸ்டேஜில். டெக்கரேஷன் எல்லாம் சூப்பராக இருந்ததுங்க. அது அங்கே பாருங்கள் பொண்ணு பையன் நிற்கிறாங்க. நானும் இங்கே வெளியே வெயிட் பண்ணிகிட்ருக்கேங்க போகிறதுக்கு ஸ்டேஜில். அங்கே ஸ்டேஜில் மேலே போயிட்டு கீழே வந்துட்டேங்க. வந்த பிறகு மேலே பிடிக்கலன்னு சொல்லிவிட்டு கீழே அப்படியே எடுத்துகிட்ருக்கேன். இங்கே பார்த்தா ஆடியன்ஸ் எல்லாம் நல்லா உட்காந்துட்ருக்காங்க. மேரேஜ் சூப்பராக நடந்ததுங்க ரிசப்ஷனு. அப்படியே வந்தது டைனிங் ஹாலுக்கு வந்துட்டாங்க. எல்லோரும் வந்துட்டு இருந்தாங்க. அவங்க கூடவே டைனிங் ஹாலுக்கு வந்துட்டாங்க. அங்கே பரிமாறத்துக்காக நான் உட்காந்துட்டு இருப்பாங்க. வண்டியில் பரிமாறிட்டு இருக்காங்க. எல்லோரும் உட்காந்து டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நானும் கொஞ்சம் உட்காந்துட்ருக்கேங்க, வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் சாப்பிட்றதுக்கு. இன்னும் ஐட்டங்கள்லாம் வரலை, அதனால் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேங்க. வெயிட் பண்ணி நல்லா சாப்பிட்டுட்டு வெளியே வந்தால் இங்கே பாருங்கள் பஞ்சு மிட்டாய் அது எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு இருக்கேங்க.